ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். தேர்தல் ஆணையத்தின் மீது போலிங் ப்ராசஸ்ல கட்சிகள் தொடர்ந்து சந்தேகம் தெரிவிச்சுட்டே இருந்தீங்க. வாக்குப்பதிவு முடிகிற வரைக்கும் அந்த சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு எதிர்கட்சிகளுக்கு. ஆனா வாக்கு எண்ணிக்கையும் நேர்மையா நடக்காதுன்னு சந்தேகம் இருக்கா? திமுக தரப்புல இருந்து கடிதம்லாம் அனுப்பப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்திற்கு. நீங்க சொன்ன மாதிரி போலிங் ப்ராசஸ்ல இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே சந்தேகம் இருந்துச்சு. தேர்தல் நியமிக்கும் போதே சந்தேகம் இருந்துச்சு. அங்கேயே குளறுபடி இருந்துச்சு. நம்ம எல்லாம் பார்த்தோம். எவ்ரிபடி நோஸ் அபவுட் அந்த வழக்கமாக எப்படி அது செய்வாங்க, இந்த தடவை எப்படி மாற்றப்பட்டது, அதையும் இவ்வளவு எதிர்கட்சிகளும் அதை எதிர்க்கும் போதும் தீவிரமாக இப்படி தான் செய்வோங்கிற ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலும் மீறி அவங்களுடைய இதையும் மீறி இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நியமனத்தை சந்தேகம் ஆரம்பிச்சது. அங்கிருந்து இன்று வரை, ஏன் நாளை வரை கூட சந்தேகம் இருக்குதுங்கிறது உண்மை. ஆனா வாக்கு எண்ணிக்கையை நேர்மையா நடத்தி உறுதிப்படுத்துங்கன்னு என்டிஏ கூட்டணியும் போயிருக்கு. எப்படி இந்தியா கூட்டணி போயிருக்கீங்களோ அவங்களும் போயிருக்காங்க. அவங்க போவதான் செய்வாங்க. நாங்களும் போனோம், அவங்களும் சொன்னாங்க, நாங்களும் சொன்னோம். சொல்றதுக்கு அவங்களுக்கு போவதான் செய்வாங்க. அதை பத்தி இப்போ விஷயம் இல்லை. இப்போ தேர்தல் ஆணையம் நியாயமான முறையில் நடந்ததான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கேட்டாலும் சொல்லிடுவாங்க, இல்லை நடக்கல இந்த தடவைன்னு சொல்லிடுவாங்க. ரீசன் நிறைய இருக்கு, அடுக்கிக்கொண்டே போகலாம். பிரச்சார விஷயத்தில் கொடுக்கப்பட்ட புகார்களுக்கு அவங்க எடுத்த நடவடிக்கை ஆகட்டும், அவங்க கொடுத்த இதாக எதுவாக இருந்தால் எடுத்துக்கங்க. காங்கிரஸ் சார்பாக கொடுத்ததுக்கு பாஜகவில் பேசிய மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் எந்த வகையான இதுவும் ரிமார்க்ஸும் போகாது. அவங்களுடைய தலைவருக்கு போகும், கட்சி தலைவருக்கு போகும். இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, இங்கேயும் நம்ம அதே மாதிரி கொடுத்துருவோம், ராகுல் காந்தி கொடுக்காம கட்சியோட தலைவர் கொடுக்கறது. இதெல்லாம் எதை முறையா செய்ய வேண்டுமோ அதை இந்த முறை தேர்தல் ஆணையம் முறையா செய்யவில்லை. அதனாலதான் முதல்ல இருந்து எதிர்கட்சி ரொம்ப தெளிவா இருக்குது. எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கோம், எங்கேயும் போயிடல. உங்களுக்கு ஏதாவது வாக்கு எண்ணிக்கையில சந்தேகம் இல்லைங்க, வேட்பாளர்கள் இவிஎம் மிஷினை நீங்க பரிசோதனை செய்து கொள்ளலாம் இல்லைங்க. மக்கள் பாப்பாங்க, ஓபன்னஸா எப்படி இருக்க முடியல. மக்கள் பாப்பாங்க இல்லையா? ஒரு பிரதமரா இருந்தவர் ஒருத்தர் மேடையில் என்ன பேசினார்? ஊடுருவர்கள் தான் சொந்த நாட்டை சேர்ந்த மக்களை ஊடுருவர்கள் சொல்லி சொன்னாரு. அவங்களுடைய தாலி பறிக்கப்படும் சொன்னாரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அமித்ஷா. முஸ்லீம்கள்கிட்ட இதோடு கீழே ரத்து செய்வேன்னு சொன்னாரு. அவங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ, என்னெல்லாம் பேச முடியுமோ பேசினதுக்கு எலெக்ஷன் கமிஷனா என்ன வகையில் அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. அட்லீஸ்ட் ஒன்றும் இல்லை, ஸ்டேட்மெண்ட்டாவது வந்துச்சான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ பீப்புள் ஆர் வாட்சிங். விஷயம் வேற ஒன்றும் இல்லை, பீப்புள் ஆர் வாட்சிங் ஆல் திஸ் திங்ஸ். நீங்க நாளைக்கு தேர்தல் ஆணையம் முறையா செயல்படாதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளை விட மக்களுக்கே பயம் இருக்குங்க. அதுதானே உண்மை. மக்களுக்கே இந்த விஷயத்துல அச்சமும் பயமும் இருக்கு. காரணம் தொடர்ச்சியா நடந்துரும்னு பயப்படுறீங்க. எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? நாம 10 வருஷமா எது நடக்கும்னு நினைச்சோமோ நடக்கல, எதெல்லாம் நடக்கூடாது நினைச்சோமோ அவ்வளவு நடந்தது. அப்படித்தானே? 10 வருஷமா அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவுமே அவங்க சொன்னதை செய்யாம அதுக்கு மாறுபாடா எல்லாமே செய்து கொண்டு வந்தாங்க. ஆளும் கட்சி தரப்புக்கு இதை செஞ்சிரும் தேர்தல் ஆணையம்னு என்ன பயம் இருக்குன்னு கேட்கிறேன். எதிர்கட்சிகளுக்கு வாக்கு எண்ணிக்கையில என்ன நடந்துரும் நீங்க நினைக்கிறீங்க? நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் கூட சொல்லியிருக்காரு இன்னைக்கு என்ன ஆகலாம்னு சொல்லிட்டு. நான் கூட சொல்ல வேண்டியதில்லை, அவங்க கட்சியில் இருக்கிற மூத்த அமைச்சருடைய கணவர் சொல்றாரு. அதான் சொல்றேன் இல்லைங்களா? இப்போ ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, அந்த விவிபேட் இயந்திரத்துக்கும் கண்ட்ரோல் யூனிட்டுக்குள்ள பிரச்சனை ஃப்ரம் த ஸ்டார்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி தேர்தல் ஆணையம் எந்தவித கவலையும் கொண்டதாக தெரியவில்லை. நாளைக்கு இவிஎம் மிஷினோட டேம்பரிங் விட்டுருங்க, இவிஎம் மிஷினோட விஷயங்கள்லாம் விட்டுருங்க. இவிஎம் மிஷின் எப்படி சீல் பண்ணப்பட்டதோ அந்த விஷயங்கள் ரெக்கார்ட்ஸ் மூலமா திரும்ப பார்க்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சி சொல்லியிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு எழுந்து நின்று கைத்தட்டின எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த அதில் முக்கியமான ஆள் அதை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஒன்றும் இல்லைனாலும் மக்கள் கிட்ட யூ ஆர் அண்டர் திஸ் மீடியா இல்லையா? இதெல்லாம் நாங்கள் நிச்சயமாக செய்வோம், இதெல்லாம் நிச்சயமாக செய்யப்படும். மக்கள் முன்னர் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மீண்டும் நான் பேசுகிறேன், இதெல்லாம் நான் நாங்கள் செஞ்சு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இது பண்ணி தரேன். எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியும் இல்லை. இப்போ அவங்க சொன்னதில் கூட மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. எதிர்கட்சிகளை விட்டுருங்க. நான் தான் மீண்டும் சொல்கிறேன், எதிர்கட்சிகளை விட்டுருங்க. மக்களுக்கே நம்பிக்கை இல்லையே. மக்கள் என்ன யோசிக்கிறாங்க? இந்த தேர்தல் ஜனநாயகத்துக்கான போர். யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதற்கான போர். இந்த போர்ல நாங்க வாக்களிச்சிருக்கோம், எங்களுக்கு முறையான நியாயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. திரு ஆர்கே, என்ன நடந்துரும்னு இந்த எதிர்கட்சிகளுக்கெல்லாம் பயமோ பதட்டமோ இருக்கு? இது கார்த்திகேயன், போன முறை 2019 நீங்க ஹிந்துல ஒரு ஆர்டிகிள் வந்தது. அதுல டேட்டா ஆர்டிகிள், அதாவது ஒப்பீனியன் கிடையாது. அதுல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா,
க்ளோஸ் கான்டெஸ்ட் நடந்த அத்துணை இடங்களையும் வந்து, அதாவது பாஜக காங்கிரஸ் க்ளோஸ் கான்டெஸ்ட் நடந்த அத்துணை இடங்களும் வந்து பாஜக தான் ஜெயித்திருக்கிறது 2019 கூறுது. இது ரெண்டு விதமாக நடந்திருக்கக்கூடும். ஒண்ணு அப்கோர்ஸ் நேராகவே வந்து அவர்கள் வந்து 50 ஓட்டுல இருந்து 50,000 ஓட்டு வரை அவர்களே வந்து ஜெயித்திருக்கக்கூடும். அப்படி ஒரு கருத்து இருக்கு. ரெண்டாவது வந்து இப்போ 2019 ஒரு வெள்ளம் எப்படி வந்து கொண்டிருக்கிறதோ, அதாவது நாங்க தான் ஜெயிக்க போறோம் இந்த எக்ஸிட் போல் எல்லாம் வருகிறது, எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் பாஜக தான் ஜெயிக்கிறது என்ற வருகிறதோ, அதே மாதிரி ஒரு தோரணையை கிரியேட் பண்ணிட்டு காங்கிரஸ்னுடைய கவுண்டிங் ஏஜென்சி கிட்ட எல்லாம் ஒரு பல இடங்கள்ல வந்து அவர்கள் வந்து ஒரு டீல் போட்டு இவர்கள் எல்லாம் வெளியே இருந்துச்சு. யாருமே பல இடங்கள்ல வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணவில்லை. அதாவது இந்த க்ளோஸ் கான்டெஸ்ட் நடந்து பாஜக ஜெயித்த இடங்கள்ல வந்து யாருமே வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணவில்லை. அப்படி ஜெயித்த இடங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அது எத்தனை இடத்துல இது நடக்க போறதா? அதான் இப்ப என்டிடிவியோட இருந்தா அங்கதான் சொன்ன எக்ஸிட் போல் என்பது இந்த கவுண்டிங் ஏஜென்ட்ஸ், காங்கிரஸுடைய கவுண்டிங் ஏஜென்ட்ஸுக்கான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். என்னால் எப்படி ஜெயிக்க போறாப்பா, நீ ஒரு அமௌண்ட் வாங்கி நீ செட்டில் ஆயிரு அப்படிங்கிற விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்படித்தான் நானும் பாக்குறேன். பல எக்ஸிட் போல்ல இப்போ தமிழ்நாட்டுல கொடுத்திருக்காங்க பாஜகவுக்கு டைம்ஸ் நான் வந்து 16 சீட்டு கொடுக்கறது. இதை வந்து அண்ணாமலையே ஒத்துக்க மாட்டாரு 16 சீட்டுனா. அதே மாதிரி கேரளால வந்து 27% வந்து ஆக்சிஸ் மை இந்தியா போல் வந்து இவர்களுக்கு கொடுக்கறது. யாருக்கு? பாஜகவுக்கு வாக்கு சதவீதம் கொடுக்கறது. அப்படி வந்ததுன்னா நிச்சயமாக பாஜக அங்க வெற்றி வரும். கர்நாடகால எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இப்ப மகாராஷ்டிரால சொல்றாங்க, மகாராஷ்டிரால வந்துதான் பெரிய தில்லுமுள்ளு இங்கதான் வெளியே வருகிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிண்டே சேனா, அதே மாதிரி நம்மளுடைய யூபிடி, இவங்க 2 பேரும் வந்து பல இடங்கள்ல வந்து போட்டி பண்றாங்க. இதுல 13 இடத்துல வந்து நேருக்கு நேர் போட்டி பண்றாங்க. இவங்க ஆக்சிஸ் மை இந்தியா போல என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ, அதாவது இப்ப 2 கேண்டிடேட் இருக்காங்க, 2 கேண்டிடேட் ஒரு கான்ஸ்டிடியூன்சி ஜெயிக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அது எத்தனை இடத்துலன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 9 இடத்துல வந்து இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் போட்டியிடுற இடத்துல வந்து 2 பேரும் ஜெயிக்கிறதா கொடுத்திருக்காங்க. எல்ஜேபி பஸ்வானுடைய பார்ட்டி சிராக் பஸ்வான் இருக்காரு, 5 சீட்ல தான் கண்டெஸ்ட் பண்றாங்க பீகார்ல. நீங்க நம்பலையா? 4 இருந்து 6 சீட். நீங்க எக்ஸிட் போல் டீடைல்ஸ் நீங்க நம்பல? எக்ஸிட் போல் டீடைல்ஸ் நான் நிச்சயமா நம்பலங்க. நம்மளுடைய ஸ்டேட்டை குறித்து எல்லா எக்ஸிட் போலும் தவறு. தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா எக்ஸிட் போலும் தவறு. அது திமுக அபாரமாக ஜெயிக்கணும்ல சொல்றதுல வந்து அதுல ஒரு அர்த்தம் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவும் பாஜகவும் தனியா நிற்கும் போது யார் ஜெயிப்பா வர? இவ்வளவுதான் லாஜிக்கே, இவ்வளவுதான். இதுல வேற லாஜிக்கே கிடையாது. கேரளால வந்து எல்டிஎஃப் யூடிஎஃப் இவங்களை தாண்டி இன்னொரு கட்சி ஜெயிக்க முடியாது. இதுதான் கேரளாவில் தமிழ்நாடை பொறுத்தவரை ஒரு இல்லங்க திமுக அதிகமா கொடுத்துருக்காங்களே அதை மட்டும் நம்புவீங்களான்னு கேட்டீங்கன்னா அது அப்படி கிடையாது. இங்க பாஜகவும் அதிமுக ஒன்றாய் இருந்திருந்தால் திமுக பெரிய காம்படிஷனா இருக்கும். திமுக பல இடத்துல ஜெயிக்கவே முடியாது. உங்களுடைய உத்தேச கணக்கு பாருங்க. உங்க உத்தேச கணக்கு தமிழ்நாட்டுல எவ்வளோ, தேசிய அளவுல எவ்வளோ, யாரு என்டிஏ இந்தியா? என்னை பொறுத்தவரை வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏறத்தாழ கிளீன் சீப்பாகத்தான் பார்க்கிறேன். எனக்கு நாயனார் நாகேந்திரன் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது. அதே மாதிரி அவரு ஜெயிப்பார் என்ற ஒரு மனதுல ஒரு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு 4 நாள் வந்து அவருக்கு பெரிய தொய்வாயிடுச்சு. இந்த 4 கோடி இங்க பிடிச்சனால அது ஒண்ணு. அப்புறம் கோயம்புத்தூர்ல வந்து எனக்கு சிங்கே ஜாகராம் சொன்ன ஜெயிக்க வேண்டும் இருக்கிறது. அது நடக்காத காரியமா இருக்கிறது. ஏனென்றால் கடைசி நேரத்துல வந்து வேலுமணி வந்து காலவாரி விட்டாரு, 4 நாள் ஆளை காணும். அதனால வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே நேரத்துல தமிழ்நாட்டுல ஃபுல் ஸ்வீப்பா வரும் என்று நான் கருதுகிறேன். பாஜக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கும். எனிதிங் பிட்வீன் 240 and 250 நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை என்றதுதான் இப்ப இருக்கின்ற இந்த ட்ரெண்ட்ஸை வச்சு எனக்கு தெரிய முடியுது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.